ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, போன கிளாஸோட கண்டினியூட்டி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேலுநாச்சியாரை பத்தி பார்த்திருப்போம், கட்டபொம்மனை பத்தி பார்த்திருப்போம். இன்னும் நிறைய அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணி வந்து பார்த்திருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வந்து நம்ம சேர்த்து நாம பார்த்திருப்போம். சரிங்களா? இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா, அதாவது கட்டபொம்மனுக்கும் வேலுநாச்சியாருக்கும் உதவியாக இருந்த, பக்கபலமா இருந்த, அவர்களுடைய ஆட்சிய திரும்பவும் அவங்களுக்கே கொடுக்க உதவிய ஒரு தளபதிகளால் முன்னிறுத்தி நடத்தப்பட்ட ஒரு புரட்சி தான் பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரட்சியை யார் வந்து முழுக்க முழுக்க வந்து முன்னின்று அதை எடுத்து கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் தான் வந்து இது வந்து பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சரி, தென்னிந்திய புரட்சி அப்படிங்கிற வந்து 1800கள்லயே வந்து ஸ்டார்ட் ஆயிரும். 1801 ஏன் போட்டேன் அப்படின்னா அப்பதான் வந்து அது ப்ராப்பரா வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி, அதாவது வந்து ஒரு பேரறிக்கை வெளியிட்டு அதன் மூலியமா ஒரு அறைகூவல் விடுத்ததுனால அது 1801 அப்படின்ற மாதிரியான தகவலை நம்ம இங்க பாக்குறோம். சரிங்களா? இப்போ சரி, இந்த தென்னிந்திய புரட்சிக்கான ஒரு முழு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தென்னிந்திய புரட்சியை தாண்டி இதுக்கு முன்னாடி நடந்த கிளர்ச்சிகளுக்குமே முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து நேரடியாக பாளையக்காரர்கள்கிட்டையும் பாளையக்காரர்கள் அல்லாதவர்கள்கிட்டையும் வந்து வரி வசூலை வந்து செஞ்சதுதான் இதற்கான முக்கிய காரணமா வந்து பார்க்கப்படுது. அதனாலதான் இந்த புரட்சி வெடிச்சதுக்கு முக்கிய ரீசனாவே வந்து இருக்கு. அப்போ அதே மாதிரி தென்னிந்திய புரட்சிக்கும் ஆற்காடு நவாப் முகமது அலி இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஆங்கில அரசோட என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாரு. எப்போ அப்படின்னா 1772ல கர்நாடக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை வந்து ஆற்காடு நவாப் ஆங்கிலேயரோட செஞ்சிருப்பாரு. அந்த ஒப்பந்தத்தின்படி பிரிட்டிஷார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி கட்டபொம்மனோட ஒரு ஒப்பந்தம் போட்டு அவருக்கு எப்படி வந்து கட்டபொம்மன் நேரடியாக வந்து ஆங்கில இராணுவமே வந்து வரி வசூல் செஞ்சது அப்படின்ற மாதிரி இங்கேயும் அதே மாதிரி நேரடியாக வரி வசூல் செய்யும் உரிமையை வந்து பிரிட்டிஷார் வந்து ஆற்காடு நவாப் கிட்ட இருந்து வாங்குறாங்க. சரிங்களா? அதன்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, மருது சகோதரர் கிட்ட போய் கேக்குறப்போ அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா வந்து மாறுது. இதுல வந்து மருது சகோதரர்கள் வந்து ஒரு பாளையக்காரர்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்க வந்து ஒரு பாளையக்காரர்கள் கிடையாது. ஆனா எப்படி வந்து அரசர்களுக்கு உதவியாக பாளையக்காரர்கள் இருந்தாங்களோ அதே போல பாளையக்காரர்களுக்கு உதவியாக அவர்களுடைய படை தளபதிகளாக தலைமை அமைச்சர்களாக அந்த பொறுப்புல இருந்தவங்கதான் வந்து மருது சகோதரர்கள். அதாவது பெரிய மருது, வெள்ளை மருதுன்னு சொல்லுவாங்க, சின்ன மருது, அவர்தான் வந்து இது சிவகங்கையின் சிங்கம் அப்படின்ற மாதிரியான பட்டப்பேர்லாம் அவங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அப்ப வந்து என்ன பாத்தீங்கன்னா பெரிய மருது, வெள்ளை மருது, சின்ன மருது, அதாவது இந்த நிலைமையில என்ன ஆகுது அப்படின்னா, பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் இந்த இரண்டு மருது சகோதரர்களும் சேர்ந்து எப்படி வேலு நாச்சியாருக்கு சிவகங்கையை மீண்டும் மீட்டு கொடுத்தாங்களோ, அதுக்கப்புறமா நான் வந்து சொல்லியிருப்பேன், அதுல ஒரு சின்ன புரட்சிகள்லாம் ஏற்பட்டு சில சாதுரியமாக எல்லாம் செயல்பட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேங்கன் பெரிய உடைய தேவருக்கு சிவகங்கை வந்து திரும்ப ஒரு ஆட்சியாளரா நியமிப்பாங்க. அததான் வந்து அந்த வெள்ளச்சி நாச்சியார் இருக்காங்க இல்லையா, அதாவது முத்துவடுகநாதருக்கும் வேலு நாச்சியாருக்கும் பிறந்த ஒரே பெண் மகள் வந்து வெள்ளச்சி நாச்சியார். அவங்கள வந்து அந்த வேங்கன் பெரிய உடைய தேவருக்கு வந்து திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா அங்கேயும் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு ஆற்காடு நவாப்புக்கும் வேங்கன் பெரிய உடைய தேவருக்கும் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு அந்த போர்ல வேங்கன் பெரிய உடைய தேவர் வந்து இறந்து போயிருவாரு. சரிங்களா? அப்படி இறக்கும் பொழுது மீண்டும் மருது சகோதரர்கள் அதுல தலையிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெள்ளச்சி நாச்சியார, அதாவது வேலு நாச்சியாருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியாரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசியா நியமிப்பாங்க. அப்ப அந்த வெள்ளச்சி நாச்சியார் ஆட்சியில இருக்கும்போது அவங்களுமே சந்தேகத்துக்கு இடமாக, அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தேகமான மர்மமான முறையில வெள்ளச்சி நாச்சியாரும் இறந்து போக அதனால மனமுடைந்த வேலு நாச்சியார் 1796ல அவங்களுமே வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருவாங்க. அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மருத சகோதரர்களே வந்து சிவகங்கையை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல எடுத்து நிர்வாகம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சூழ்நிலையில என்ன ஆகும் அப்படின்னா, நவாபின் சார்பாக ராமநாதபுரம், அதாவது ஒருங்கிணைந்த ராமநாதபுர சமஸ்தானத்தோட ஒரு சின்ன பகுதி தான் சிவகங்கையா அப்ப இருந்திருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நவாப்போ வந்து
என்ன பண்ணுவாருன்னா ராமநாதபுர சேதுபதியாக முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நியமிப்பாருங்க. நம்ம வந்து இந்த சுதந்திர போராட்ட வீரர் முத்துராமலிங்க தேவரையும் இந்த முத்துராமலிங்க தேவரையும் நம்ம வந்து ஒன்னா சேர்த்துக்கூடாது. இந்த முத்துராமலிங்கர் வேற, அவரு அந்த முத்துராமலிங்கர் வந்து வேற, அது நம்ம அப்புறமா பார்ப்போம். அதாவது இவர் வந்து ஒரு மன்னரா, அதாவது சேதுபதிகளாக வந்து நியமிப்பாங்க. ராமநாதபுரத்துல பாத்தீங்க அப்படின்னா சேதுபதிகள் ஆட்சி அப்படின்னு தனியாவே அது ஒரு லெசனாவோ எப்படி சொல்றதுன்னா ஹிஸ்டரியை வந்து நம்ம ஃபுல்லா வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரியை வந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா நாயக்கர்கள் ஆட்சி, சேதுபதிகள் ஆட்சி, அது மாதிரி கிழவன் சேதுபதி அப்படின்ற மாதிரி. கிழவன் அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? நம்ம வந்து இது வந்து வேற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கூடாது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுர சேதுபதியாக முத்துராமலிங்க தேவரை வந்து நவாப் நியமிக்கும் பொழுது அதை வந்து கிளர்ச்சியாளர்கள், அதாவது மருது சகோதரர்கள் தலைமையில செயல்பட்ட அந்த கிளர்ச்சியாளர்கள் வந்து யாருமே அதை ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப அப்ப வந்து அந்த கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முத்துக்கருப்பு தேவரை தங்களுடைய தலைவராக, அதாவது ராமநாதபுர சேதுபதியாக அவங்களுக்குள்ளேயே அறிவிச்சிருப்பாங்க. இந்த 2 இன்சிடென்ட்டும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேலும் அந்த கிளர்ச்சி அதிகமாகறதுக்கான அதிகப்படியான தாக்கத்தை வந்து உண்டாகும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது 1799 கட்டபொம்மனுடைய அந்த கழகம் ஒடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா மருது சகோதரர்களே வந்து சிவகங்கையினுடைய நிர்வாகத்தை மேம்படுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளர்ச்சியை வந்து தொடங்குவாங்க. அதுதான் இந்திய வரலாற்றுல 2வது பாளையக்காரர் கிளர்ச்சி. இந்திய வரலாறுன்னு சொல்வதை விட தமிழக வரலாற்றுல 2வது பாளையக்காரர் கிளர்ச்சி அப்படின்னு வந்து வரலாற்று ஆசிரியர் வந்து குறிப்பிடுறாங்க, சரிங்களா? அப்ப சரி, ஓகே, புரட்சி எங்கெல்லாம் வந்து தொடங்கலாம், எங்கெல்லாம் வந்து எப்படி எப்படிலாம் பண்ணும் அப்படின்னு மருது சகோதரர்களும் மருது சகோதரர்களுக்கு ஆதரவு தெரிவித்த மற்ற பாளையக்காரர்களும் சிற்றரசர்களும் அந்த நாட்டாமைக்காரர்களும் ஒரு இடத்துக்குள்ள வந்து கூடி வந்து விவாதிப்பாங்க. அது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தலைமையிடமா எதை வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னா காளையார் கோவில். அந்த காளையார் கோவில்ல ஒரு ரகசியமான இடத்துல ஒரு கூட்டத்தை கூட்டி தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்னென்ன பண்ணலாம், எங்கெங்க எந்தெந்த மாதிரியான புரட்சிகள் எல்லாம் வந்து ஏற்படுத்தலாம், அந்த ஒற்றர்களை எப்படி எல்லாம் நியமிக்கலாம். இந்த ஒற்றர்கள் அப்படின்னு சொல்றப்ப இன்னொரு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, என்ன அப்படின்னா இந்த பாளையக்கார கிளர்ச்சியில ஒரு ஒற்றர் வந்து முக்கிய வந்து பங்கு வகிப்பார். அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டி பகடா அப்படின்னு அவர் பேரு. என்ன அப்படின்னா அவர் வந்து அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கும் அந்த கிளர்ச்சியாளர்களுக்கும் மற்ற அந்த பிரிட்டிஷ் ராணுவம் அவங்களுக்கு இடையில வந்து ஒரு ஸ்பையா வந்து அந்த பொட்டி பகடா அப்படிங்கிறவர் வந்து இருந்திருப்பாரு. நிறைய விஷயங்கள் அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு ஊர்ல இருந்து உணவுப் பொருட்களை கொண்டு போறது, பிரிட்டிஷ் ராணுவம் என்னென்னலாம் பண்ணுச்சு, ஊர்ல என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த மாதிரியான தேடுதல்கள்ல அவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதம் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து புரட்சியாளர்கள்ட்ட போய் தெரிவிக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்த இந்த பொட்டி பகடா அப்படிங்கிற வந்து பண்ணிட்டு இருப்பாரு. இன்னும் நம்ம வந்து இந்த இந்த வேலூர் கழகம், அதுக்கப்புறம் இந்திய கழகம் அதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுல வந்து இந்த இந்திய கழகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 1857 பெரும் புரட்சி இந்திய கழகத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், சப்பாத்தியை வச்சு அவங்க வந்து ஒரு ஸ்பை வேலைலாம் பார்த்துருப்பாங்க, சரிங்களா? அதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த 1800ஆம் ஆண்டு 2வது பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மருது சகோதரர்களால் அந்த 2வது புரட்சி வந்து துவக்கி வந்து வைக்கப்படுகிறது. சரி, இவங்க எல்லாம் வந்து அந்த காளையார் கோவில்ல கூடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி என்னென்ன பிளான் வந்து அவங்க பண்ணுவாங்க. அப்படி வந்து ஒரு பிளான் என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்ல புரட்சி வந்து தொடங்கணும் அப்படிங்கறது அவங்க பிளானே கிடையாது. தென் மாவட்டங்கள்ல இருந்து புரட்சியை தொடங்கணும் அப்படிங்கறது அவங்களோட பிளான். ஆனா இந்த இந்த புரட்சியினுடைய மொத்த விளைவுகளும் அடங்கிய இடமா வந்து கோயம்புத்தூர் இருக்கும். ஏன் அப்படின்னா தப்பான இடத்துல இருந்து தப்பான ஆள் இந்த புரட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. என்ன அப்படின்னா வேற ஒரு சிற்றரசர் தவறான செய்திகளை கேட்டு தவறான உள்ளுணர்ச்சி ஏற்பட்டு அதுக்கப்புறமா வந்து புரட்சி தொடங்கிய இடமா நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா கோயம்புத்தூர். அதாவது புரட்சி வந்து ஆக்சுவலா எங்க தொடங்கணும் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணிருப்பாங்க அப்படின்னா தென் மாநிலங்கள்ல இருந்துதான் தொடங்கணும். அதாவது சிவகங்கையில இருந்தோ ராமநாதபுரத்துல இருந்தோ அங்க இருந்துதான் தொடங்கணும் அப்படின்னு இவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. ஆனா தவறான செய்திகளால புரட்சி தவறான நபரால கோயம்புத்தூர்ல இருந்து தொடங்கியிருக்கும்.
இதனாலதான் வந்து கடைசியில புரட்சியில ஒரு ஒற்றுமையே இல்லாத மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டு அதனுடைய விளைவு வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, இந்த சமயத்துல இந்த புரட்சியெல்லாம் தொடங்கின சமயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊமைத்துறையும் செவத்தையாவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியில ஆட்களை திரட்டி ஒரு ஒரு அந்த பாஞ்சாலங்குறிச்சிக்குள்ளேயே ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி மனப்பான்மைய மக்கள் கிட்ட உண்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ஆங்கில ராணுவம் என்ன பண்ணும் அப்படின்னா இவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு தீவிரமான தேடுதல்ல வந்து இருப்பாங்க. அப்ப ஊமைத்துறையும் செவத்தையாவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன மருதனுடைய தலைமையிடம் சிராவயல் அங்க வந்து அடைக்கலம் வந்து கேட்பாங்க. சின்ன மருதும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது மருது சகோதரர்கிட்ட, அதாவது சின்ன மருது கிட்ட வந்து ஆங்கில ராணுவம் வந்து ஒரு இது பண்ணுவாங்க, என்ன டிமாண்ட் வைப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ வந்து மருது சகோதரர்கிட்ட வந்து ஆங்கிலேய ராணுவம் வந்து ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஊமைத்துறையும் செவத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சின்ன மருது என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒப்படைக்க மறுப்பு தெரிவித்து விடுவார். அப்ப பாஞ்சாலங்குறிச்சியில ஆல்ரெடி சிதைவடைந்த அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து ஊமைத்துறை பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறுகிய காலத்திலேயே வந்து கட்டி முடிச்சிருவாரு. சரிங்களா? யாரோட உதவியோட அப்படின்னா மருது சகோதரரோட உதவியோட. அப்போ அந்த கட்டி முடிச்ச கோட்டைய திரும்பவும் வந்து காலின் மெக்கால தலைமையிலான பிரிட்டிஷ் ராணுவம் என்ன பண்ணும்னா முற்றுகையிடும். சரிங்களா? அப்ப முற்றுகையிடுறப்போ திரும்பவும் வந்து ஊமைத்துறை என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை ஒரு குறுகிய காலத்திலேயே வந்து புனரமைச்சிருவாரு, கட்டி முடிச்சிருவாரு. மறுபடியும் காலின் மெக்காலே தலைமையிலான பிரிட்டிஷ் ராணுவம் அந்த கோட்டையை வந்து முற்றுகையிடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா திரும்பவும் மருது சகோதரர்களும் ஊமைத்துறை செவத்தையா இவங்க எல்லாமே வந்து இணைந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பெரும் புரட்சி, அதாவது ஒரு ஒரு தென்னிந்திய கூட்டமைப்பு மாதிரி ஒண்ணு ஏற்படுத்தி அதன் மூலியமா கிளர்ச்சி வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1801 ஜூன்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரகடனம், ஒரு மேனிபெஸ்டோ மாதிரி ஒண்ணு வந்து வெளியிடுவாங்க. அது எங்க இது பண்ணுவாங்கன்னா ஆற்காடு நவாப் இருக்காரு இல்லையா, அதாவது முகமது அலி, அவருடைய கோட்டையிலையும் ஸ்ரீரங்கம் கோவில் சுற்றுச்சுவர்லையும் வந்து ஒட்டி வைப்பாங்க. நிறைய வந்து வாசகங்கள் எல்லாமே எழுதி வச்சு பிரிட்டிஷாருக்கு எதிராகவும் ஆற்காடு நவாப்க்கு எதிராகவும் வாசகங்களை எழுதி வச்சு மக்களுக்கு வந்து நாங்க உங்களுக்காக தான் வந்து பாடுபடுறோம் அப்படின்ற மாதிரியான வாசகங்கள் எல்லாமே அதுல வந்து இடம்பெற்றிருக்கும். அந்த மாதிரியாக தங்களுடைய எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கையின் வீழ்ச்சி. ஏன் வந்து இவ்வளோ விஷயம் எல்லாம் நடந்தும் அவங்க மருது சகோதரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கில அரசிடம் வீழ்ந்து போவார்கள். கடைசியில இதுதான் ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்களுக்கு வந்து மராத்தியர்கள், அதாவது சரபோஜி இருக்காரு இல்லையா, இரண்டாம் சரபோஜி ஆதரவு தெரிவிப்பார். இரண்டாம் சரபோஜியை பத்தி நீங்க வந்து ஹிஸ்டரியில படிச்சீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்க மட்டும் கிடையாது, மற்ற ஐரோப்பிய நாடுகள் மதகுருக்களுடைய வழிகாட்டுதல்களும் இருக்கு, அந்த நாடுகளுடைய ஆதரவும் இருக்கு. அதனால இரண்டாம் சரபோஜி இவங்களுக்கு ஆதரவா இருந்தது பெரிய விஷயம். அதுக்கப்புறமா அந்த தென்னிந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து பாளையங்களுமே மருது சகோதரர்களுக்கு ஆதரவாக இல்லை. குறிப்பா தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பக்கத்துல வந்து இருப்பாங்க. ஏன்னா அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அதிக வெகுமதியை கொடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவங்கள விலைக்கு வந்து வாங்கியிருக்கும். அப்புறம் மருது சகோதரர்களுக்கு, அதாவது நம்மளுடைய புரட்சியாளர்களுக்கு யாரெல்லாம் ஆதரவா இருந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் உள்ளூர் மக்கள், உள்ளூர் விவசாயிகள், உள்ளூர்ல இருக்கக்கூடிய மற்ற தொழில்களை செய்யக்கூடிய அவங்க எல்லாம் வந்து போர் வீரர்களா இருந்திருப்பாங்களா இல்லையா அப்படின்னு கூட தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆதரவா வந்து இருந்தாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி நவீன போர் கருவிகள் எல்லாமே நம்ம கிட்ட கிடையாது. இந்த மாதிரியான காரணங்களால சிவகங்கை வந்து வீழ்ச்சி அடையும். யாருக்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்கிட்ட. இப்படியாக சிவகங்கை கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ந்துட்டே இருக்கும் பொழுது மருது பாண்டியர்கள் வந்து சிங்கமுனரி குன்றுகள்ல கைது பண்றாங்க பிரிட்டிஷ்காரங்க. சரிங்களா? புனரி குன்றுகள்ல கைது பண்ணி எங்க அவங்கள தூக்குல போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டையில அவங்கள வந்து தூக்குல வந்து போடுவாங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1801 அக்டோபர் 24 வந்து தூக்குல போடுவாங்க. அதே மாதிரி
ஊமைத்துறையும் செவத்தையாவையுமே வந்து கைது பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியில 1801 நவம்பர் 16 அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலையை வந்து துண்டிப்பாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா பூலித்தேவர் வந்து அவரு வந்து அவருடைய மரணம் வந்து அவங்க தூக்கிலையும் போடல, தலையும் துண்டிக்கல, எந்த மாதிரியும் பண்ணல. அவருடைய மரணம் அவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஒரு தலைமறைவான முறையிலேயே அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதுக்கான கதை தான். அதே மாதிரி வேலுநாச்சியார் பாத்தீங்க அப்படின்னா நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க. கட்டபொம்மனை பாத்தீங்க அப்படின்னா கயத்தாறுல வந்து தூக்குல வந்து போட்டிருப்பாங்க. சிவசுப்பிரமணியனாரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்குல போட்டிருப்பாங்க. அதே மாதிரி மருதுபாண்டியரையும் வந்து திருப்பத்தூர் கோட்டையில வந்து தூக்குல போட்டிருப்பாங்க. அதே போல ஊமைத்துறையும் செவத்தையும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தூக்குல போட்டிருக்க மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தலை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா சரி இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது, இனிமே வந்து எதிர்த்து போரிட யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நவாப் வந்து ஆங்கிலேயருடைய கர்நாடக உடன்படிக்கை, அதாவது கடைசியா 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கை அப்படின்னு வந்து ஒண்ணு வந்து கொண்டு வருவாங்க. அதன்படி என்ன ஆகும் அப்படின்னா பாளையக்காரர் முறையே முடிவுக்கு வந்துவிடும். சரிங்களா? அவருடைய படைகள் கோட்டைகள் எல்லாமே கலைக்கப்படும், அவருடைய ஆதாரங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரியாக பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷார் தமிழகத்துல நேரடியா தலையிடுவாங்க. அதாவது ஆற்காடு நவாப்ப என்ன பண்ணுவாங்கன்னா டம்மி பண்ணி உட்கார வச்சு, இந்தா உனக்கு வந்து ஒரு ஓய்வூதியம் பென்ஷன் மாதிரி நான் உனக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரடியா வரி வசூல் செய்வாங்க. யாருகிட்ட இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ஜமீன்தாரி முறை, ஜாகிர்தாரி முறை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும். அந்த முறையின் படி நேரடியாக அந்த ஜமீன்கள்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிட்டிஷார் வந்து நேரடியாக தமிழகத்துல வரி வசூல்ல வந்து மேற்கொள்வாங்க. பாளையக்காரர் முறை வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு பதிலாக தான் நான் சொன்னாலே ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, ரைத்து வாரி அந்த மாதிரி முறையெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய படைகள் கோட்டைகள் எல்லாமே கலைக்கப்பட்டு இடிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா சொல்ற மாதிரி கடைசியாதான் வந்தாரு விநாயகன்ற மாதிரி தீரன் சின்னமலை வந்து வருவாரு. கடைசியா அவருதான் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து கடைசியா போராடின ஒரு பாளையக்காரரா கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். ஈரோடு மேலப்பாளையத்துல வந்து பிறந்திருப்பாரு. சரிங்களா? இவருடைய காலம் பாத்தீங்க அப்படின்னா 1756 இருந்து 1805 வரைக்கும். அப்ப வந்து கொங்கு மண்டலத்தை சார்ந்த இவருடைய இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி. அதாவது தீர்த்தகிரி. எப்ப வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். என்ன இருக்கும் அப்படின்னா இவங்களுடைய ஃபேமிலிக்குன்னு ஒரு பட்ட பெயர் இருக்கு. என்ன அப்படின்னா பழைய கோட்டை மன்றாடியார் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து இவங்களுடைய குடும்ப பட்டம். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா திப்பு சுல்தான் வந்து கொங்கு மண்டலத்துல வரி வசூல் செய்யும் பொறுப்பை வந்து அவர் வந்து வச்சிருப்பாரு. அப்போ திப்பு சுல்தான் தன்னுடைய திவானான முகமது அலியை வந்து கொங்கு மண்டலத்துல வரி வசூல் செய்ய அனுப்பும் பொழுது இந்த தீரன் சின்னமலை என்ன பண்ணுவாரு அப்படின்னா இடையிலேயே வழி மறைச்சு அவர்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் வரி பணத்தையும் எல்லாம் புடுங்கிடுவாரு. அப்போ அந்த முகமது அலி கிட்ட வந்து தீரன் சின்னமலை வந்து சொல்லுவாரு என்ன அப்படின்னா போய் வந்து உங்களுடைய திப்பு சுல்தான் கிட்ட சொல்லுங்க, என்ன அப்படின்னா யாரு உங்களுடைய பணத்தை புடுங்கினாங்க அப்படின்னா சிவன் மலைக்கும் சென்னி மலைக்கும் இருக்கிற இந்த சின்ன மலை அப்படின்னு போய் நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான டைலாக் எல்லாம் வந்து நிறைய வந்து சொல்லி முகமது அலி கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிட்டு வந்து அனுப்பிச்சு விட்டுருவாரு. அப்படியே அனுப்பிச்சு விடுறதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிரா ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் அப்படின்னு உள்ளூர் இளைஞர்கள், அதாவது அந்த கொங்கு பகுதியை சேர்ந்த அவர் வந்து ஆட்சி பண்ணக்கூடிய பகுதியை சேர்ந்த இளைஞர்கள், விவசாயிகள், மத்த போர் பயிற்சி பெற்ற வீரர்கள் எல்லாத்தையும் சேர்த்து பிரிட்டிஷாருக்கு எதிராக நம்ம ஒரு போர் வந்து பண்ணணும், ஒரு கிளர்ச்சி வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தெல்லாம் அவர் வந்து மேற்கொள்வாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நொய்யல் ஆற்றங்கரையில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வெற்றி வந்து அடைவாரு. இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து கொரில்லா பயிற்சி முறை. சரிங்களா? கொரில்லா பயிற்சி முறைனா நம்ம வந்து மராத்தியர் ஹிஸ்டரியில வந்து மராத்தியரை பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா நேரடியாக நின்று ஆயுதங்கள் ஏந்தி போராடுற முறை வந்து கொரில்லா முறை கிடையாது. கொரில்லா முறை என்ன அப்படின்னா அங்கங்க பதுங்கி இருக்குது. அதாவது நீங்க தீரன் படம் பார்த்திருப்பீங்க, தீரன் அதிகாரம் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பார்த்திருப்பீங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா கார்த்தி வந்து அந்த
அந்த அந்த வீடுகள் எல்லாம் ஏறி பதுங்கி பதுங்கி நின்று வந்து அடிப்பார் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு முறை. என்னன்னா பதுங்கி இருப்பாங்க, ஆளுங்க எங்க இருப்பாங்க அப்படின்னே தெரியாது. அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற வீரர்கள் எல்லாத்தையும் பார்த்தா பதுங்கி இருந்தே அடிக்கிறது, வில்லம்பு எறியறது, இந்த மாதிரி அவங்க கிட்ட என்ன ஆயுதம் இருக்கோ அதை வச்சு பயன்படுத்தி ஒரு போர் முறை ஏற்படுத்துறது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தீரன் சின்னமலை ஆல்ரெடி பிரெஞ்சு படையில வந்து பயிற்சி பெற்றிருப்பாரு. பிரெஞ்சுக்காரர்கள் பயிற்றுவிக்கப்பட்டவர். அவங்க கிட்ட இருக்கிற நவீன போர்க்கலைகளை எல்லாத்தையுமே வந்து தீரன் சின்னமலை வந்து கத்துட்டு இருந்திருப்பாரு. எப்படி நம்ம வந்து பூலித்தேவர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக முதலாவதாக போராடிய நபர் அப்படின்னு சொல்றோமோ, அதே போல தீரன் சின்னமலை வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக இறுதியாக போராடிய நபர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் சரி, ஆங்கிலேயருக்கு எதிரா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சங்ககிரியில ஓடா நிலை அப்படின்ற ஒரு கோட்டை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீரன் சின்னமலை இருந்து நொய்யல் ஆற்றங்கரையில அந்த திப்பு சுல்தானுடைய படைகளை எதிர்த்து ஒரு போரிட்டு வெற்றி பெற்று அங்கிருந்து படைகளை அகற்றி அங்க ஓடா நிலை அப்படின்ற ஒரு அதாவது ஓடநிலைன்னு ஒரு பகுதி, அங்க ஒரு அரண் மாதிரி அமைச்சு அங்கிருந்து உள்ள இருந்துகிட்டு பிரிட்டிஷ் ராணுவத்திற்கு எதிராக வந்து நிறைய போர் தந்திரங்களை எல்லாத்தையுமே, போர் திட்டங்கள், போர் தந்திரங்களை எல்லாத்தையுமே பயன்படுத்தி அவங்களுக்கு எதிராக வந்து எல்லாமே பண்ணுவாரு. சரிங்களா. அதான் சொன்ன கொரில்லா முறைப்படி வந்து பண்ணுவாரு. இவரையுமே கைது பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சங்ககிரி கோட்டையில வந்து 1805 ஜூலை 31 வந்து தூக்குல வந்து போட்டுருவாங்க. இந்த மாதிரியாக பாளையக்காரர்களோட புரட்சியா வந்து இந்த மாதிரியாக தான் பாளையக்காரர்கள், அதாவது பூலித்தேவன் முதல் தீரன் சின்னமலை வரைக்கும் இவங்களுடைய இந்த தென்னிந்திய புரட்சி வந்து நின்றுச்சு. இதுக்கப்புறமா முன்னெடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பெரிய ஆட்களுமே கிடையாது. அங்கங்க அப்பப்ப சின்ன சின்ன கிளர்ச்சிகள் நடக்கும். அதை வந்து ஆங்கிலேயர் வந்து கடுமையான தண்டனைகள், சவுக்கடிகள், இந்த மாதிரி வந்து பீரங்கில வச்சு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒடுக்கிடுவாங்க. சரிங்களா. இப்ப இது வரைக்கும் நடத்தின டாபிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த தென்னிந்திய புரட்சி, இந்த பாளையக்காரர்கள் பத்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.